என்ன கருத்து இருக்கோ அது சம்பந்தமா ஒரு ஆர்டிக்கல் இருக்கு. அந்த ஆர்டிக்கலை வச்சு நான் வந்து ஒரு 4 வரி வந்து இந்த சபையில படிச்சு அதை நான் வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்கள் அந்த எதிர்கட்சி தலைவரை வந்து எழுந்துட்டு சபையில வந்து பேச ஆரம்பிக்கிறார். புத்தகம் வெளிவரவில்லை என்றாலும் புத்தகம் சம்பந்தமாக ஆர்டிகல் வெளிவந்திருக்கு. அது சம்பந்தமா தான் ராகுல் காந்தி பேசணும்னு சொல்றாரு. அது மரபு மீறிய செயலா? இல்ல ஒரு எதிர்கட்சி தலைவர் தன்னுடைய கருத்தை வந்து அவையில பதிய வைக்க வந்து முற்படும் போது அவரை தடுக்கிறீங்க, அது மரபு மீறிய செயலா? இதுதான் கேள்வி. அந்த எஃப்டின் ஃபைல்ஸ் வந்து அங்க உன்னுடைய பெயர் இருக்கிற காரணத்தினால உன்னுடைய குட்டு வெளிப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க ட்ரம்ப் கிட்ட போயிட்டு நீ அடிமையா வந்து கையெழுத்து போடுற. அப்ப யார் வீட்டு சொத்தை யார் விற்கிறது? நீ யார்? நீ எஃப்டின் ஃபைல் எனக்கு பேர் இருக்குன்னு சொன்னல. இதுக்கு முன்னாடியே நீங்க பாத்தீங்கன்னா அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சாமியை சொல்றாரு, இவர் வந்து அமெரிக்கா பெண்களோடு உல்லாசமா இருந்தாருன்னு சொல்லிட்டு நான் சொல்ல சுப்பிரமணிய சாமி பதிவு பண்ணியிருக்காரு. மோகன் காந்தி கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி யாராச்சும் ஒரு பிஜேபி காரனா RSS காரனா முதல்ல சுப்பிரமணிய சாமி கேள்வி கேட்டு என்கிட்ட வா. வார்த்தையால் சொல்ல முடியாத அளவிற்கு சோமாலிய நாடை நோக்கி இந்தியா சென்று கொண்டிருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறிதான் நாளைக்கு ஆகும். ஆனா அப்படிப்பட்ட இந்தியாவில் ஒரு இதய துடிப்பாக எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அந்த இதய துடிப்பு இன்றைக்கும் துடித்து கொண்டே இருக்கிற நாட்டை காப்பாற்ற வேண்டும், மக்களை காப்பாற்ற வேண்டும், மீண்டும் இந்த நாடு எழுச்சி பெற வேண்டும், இந்த நாட்டில் சிதைக்கப்பட்ட அத்தனையும் சரி செய்ய வேண்டும் என்று ராகுல் காந்தி இந்தியாவுடைய இதயமாக துடித்துக் கொண்டிருக்கிறார். நேயர்களே, இப்படிக்கு இவர்கள் யூடியூப் சேனலில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முக்கியமான தகவல் தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒண்ணு. இதுக்காக ராகுல் காந்தி ரொம்ப பிரயாசப்பட்டு இருக்காரு. தொடர்ந்து என்ன விஷயங்கள், இதுல என்ன பிரச்சனை இருக்கு, எதுக்காக அவங்க பிரயாசப்படுறாங்க அப்படின்றத தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில பார்க்கலாம். இதை குறித்து என்னோடு பேசுவதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில செயலாளர் திரு மோகன் காந்தி அவர்கள் இருக்கிறாங்க. சார் கிட்ட பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். அதாவது ராகுல் காந்தி ஒரு விஷயத்துக்காக இன்னைக்கு வந்து போராடிட்டு இருக்காரு. இதனால பாத்தீங்கன்னா அந்த இடத்து பார்லிமெண்ட்ல பயங்கர சலசலப்பு ஏற்பட்டது. இது இல்ல ஆமா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்தது. நரவனே அப்படின்ற ஒரு விஷயம் தான் இது. என்ன விஷயம் இது? என்ன புத்தகத்தை இவர் வெளியிட்டாரு? அதை பத்தி நான் சொல்லுங்க. அதாவது நம்மளுடைய தரைப்படை இருக்கு இல்லையா, அந்த படையினுடைய தளபதி தான் ஒரு நரவனே, மனோஜ் நரவனே. அவர் என்ன பண்றாருன்னா, அவர் வந்து அவருடைய பதவி காலத்துல என்ன நடந்தது, நிகழ்வுகள் நடந்தது ஒரு புத்தகத்தை எழுதுறாரு. அந்த புத்தகத்தை எழுதும் போது இப்போ அவர் வந்து ஒரு தரைப்படை தளபதியா இருந்து ஒரு புத்தகத்தை எழுதுனால நிச்சயமா வந்து அரசாங்கம் சம்பந்தப்பட்டது, பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரி விஷயங்களை அவர் பதிவு பண்ணியிருப்பாரு. அப்போ அதனுடைய என்னன்னா, அது அவர் எழுதினாருன்னா அதை வெளியிடறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அரசாங்கம் அதை வந்து ஆய்வுக்கு உட்படுத்துவாங்க. அதுல என்னென்ன அவர் சொல்லியிருக்காரு, என்ன உண்மைத்தன்மை இருக்குன்னு ஆய்வுக்கு உட்படுத்துவாங்க. ஆனா ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு புத்தகம் தான், இன்னும் ஆய்வுகள் தான் இருக்குன்னு இந்த அரசாங்கம் சொல்லுதே தவிர அந்த புத்தகத்தை வந்து வெளியிடறதுக்கான அவருக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கல. ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லும் போது அவரு வந்து நடந்த சில உண்மைகளை வந்து சொல்றாரு. அப்போ ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில பார்லிமெண்ட்ல என்ன சொல்றாருன்னா, அந்த புத்தகம் வந்து வெளியிட இல்லைன்னா கூட அந்த புத்தகம் சம்பந்தமா ஒரு ஆர்டிகல் வந்து வெளிவந்திருக்கு. அப்ப அந்த புத்தகத்துல என்ன கருத்து இருக்கோ அது சம்பந்தமா ஒரு ஆர்டிகல் இருக்கு. அந்த ஆர்டிக்கலை வச்சு நான் வந்து ஒரு 4 வரி வந்து இந்த சபையில படிச்சு அதை நான் வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்கள் அந்த எதிர்கட்சி தலைவரை வந்து எழுந்துட்டு சபையில வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. பேச ஆரம்பிக்கும் போது எல்லாமே வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரே கூச்சல் குழப்பம் பட்டு ராகுல் காந்தி அவர்களை இந்த ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை நெசுக்குகின்ற வலையில, ஒடுக்குகின்ற வலையில ராகுல் காந்தியுடைய கருத்தை பரிமாற்றத்தை அங்க பேச விடாமல் தடுக்கிறாங்க. ஏன் தடுக்கிறாங்க? ஏன் இவங்களுக்கு இவ்வளவு பெரிய ஆதங்கம்? ஒரு ஜனநாயக நாட்டுல வந்து உங்களுக்கு எதிர்கட்சி தலைவர் என்ன குறைகளை சொல்கிறாரோ, என்ன நிறைகளை சொல்கிறாரோ, அந்த கருத்துக்களை கேட்டு அதற்கான உரிய பதிலை வந்து தருவதுதான் ஜனநாயக நாட்டுல வந்து மரபு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, அந்த மரபை விட்டுட்டு புத்தகம் வெளிவராத போது அந்த புத்தகத்தின் சம்மந்தமா நீங்க பேசக்கூடாது, அது மரபு இல்லைன்னு சொல்றாங்க. எங்களுடைய கேள்வி என்னன்னா, புத்தகம் வெளிவரவில்லை என்றாலும் புத்தகம் சம்பந்தமாக ஆர்டிகல் வெளிவந்திருக்கு. அது சம்பந்தமா தான் ராகுல் காந்தி பேசணும்னு சொல்றாரு. அது மரபு மீறிய செயலா? இல்ல ஒரு எதிர்கட்சி தலைவர் தன்னுடைய கருத்தை வந்து அவையில பதிய வைக்க வந்து முற்படும் போது அவரை தடுக்கிறீங்க, அது மரபு மீறிய செயலா? இதுதான் கேள்வியே. அந்த புத்தகத்துல என்ன எழுதியிருக்காருன்னா, அதாவது
சீன படைகள் என்ன பண்ணுதா 2022 அவர் 2022 அவர் ரிட்டையர்ட் ஆகுறாரு. அப்போ அந்த சீன படைகள் வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த பீரங்கி டேங்க் வந்து இந்திய எல்லையை இந்திக்கு நம்முடைய எல்லை இருக்கு இல்லையா, எல்லை பாதுகாப்புன்னு சொல்லிட்டு ஒரு கோடு இருக்கு இல்லையா, அதை தாண்டி வராங்க. சரி, அதை தாண்டி வந்து இருக்கும்போது தரைப்படை தளபதி என்ன பண்றாருன்னா, இப்போ வந்து அவர் வந்து ஒரு நாட்டுடைய படை வந்து நம்ம நாட்டுடைய எல்லைக்குள்ள வருதுன்னு சொன்னா அதை தடுக்கிறதா இல்ல அவங்களை விரட்டி அடிக்கிறதா இல்ல அந்த நாட்டின் மீதே போர் தொடுக்கிறதா எதா வந்தாலும் அரசு, ஏன்னா இது வந்து ராணுவ ஆட்சி கிடையாது, இது வந்து ஜனநாயகமா ஒரு பிரதமர் இருக்காரு, ஜனாதிபதி இருக்காங்க, மக்கள் ஆட்சி நடக்குது. அப்போ அவர் என்ன பண்ணாத தளபதி உடனே வந்து பிரதமருக்கும் டிஸ்கஸ் பண்ண உள்துறை அமைச்சர், அந்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் இவங்க எல்லாரையும் வந்து தொடர்பு கொண்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் எல்லாம் தொடர்பு கொண்டு அவர் வந்து என்னன்னு கேட்கணும். அப்போ பிரதமர் உடைய அலுவலகத்துக்கு அவர் போன் பண்றாரு, போனை யாரும் எடுக்கல. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, உள்துறை அமைச்சருக்கு போன் எடுக்கிறாரு. அப்புறம் இந்த ராணுவத்தில் இருக்கக்கூடிய இவருடைய சார்ந்த உயர்மட்ட அதிகாரிகளுக்கு போன் பண்றாரு. அதுக்கப்புறம் ராஜ்நாத் சிங் போன் பண்றாரு. அவர் ராஜ்நாத் சிங் போன் எடுத்து என்ன சொல்றாருன்னா, இது மாதிரி வந்து டேங்க் படைகள்லாம் உள்ள வந்துச்சு, கிட்டத்தட்ட அந்த இமயமலை தொடர்புக்குள்ள 500 மீட்டரை தாண்டி உள்ள வந்துட்டாங்க, நம்ம இடத்துக்கு உள்ள வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம பாதுகாப்புத்துறை அமைச்சரா இருக்கார்ல, அவர் இந்த நாட்டை பாதுகாக்கிற என்ன பதில் சொல்றாருன்னா, கொஞ்சம் பொறுங்க, நான் உங்களை கூப்பிடுறேன், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. வெயிட் பண்ணுங்க, வந்த பிறகு வெயிட் பண்ணுங்க சொல்றாரு. யாரு தளபதி வெயிட் பண்ணலாம், ஆனா உள்ள வந்து அந்த டேங்க் படம் வெயிட் பண்ணுமா, ஒண்ணும் பண்ணாது. அதுக்கப்புறம் ஒரு சில மணி நேரங்கள் கழித்து திரும்ப ராஜ்நாத் சிங் அவர் அழைக்கிறார். அந்த புத்தகத்துல பதிவிட்ட பிறகுதான் நான் சொல்றேன், அவரை அழைச்சு நீங்க என்ன பண்ணணும் முடிவு பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு எப்ப சொல்றாரு, எல்லாம் வேலை முடிஞ்சது. அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 25,000-30,000 மீட்டர் சதுரடி நிலப்பரப்பு வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு இவர் சொல்றாருன்னு சொன்னா, ராகுல் காந்தியே அந்த கேள்வி எழுப்புறாருன்னு சொன்னா, இது சீனாவுடைய அந்த நாட்டுடைய அதிபர்கிட்டயோ அந்த நாட்டுடைய தலைவர்கிட்டயோ நம்ம பிரதமர் எல்லாம் பேசி ஒப்பந்தம் போட்டுதான் நீங்க இதை அவங்க கொடுத்தீங்களா, இல்ல வந்து அவங்க தெரியாம உள்ள வந்தாங்களா, நீங்க ஏன்டா தடுக்கல, இது மாதிரி வந்து ராணுவ தளபதி வந்து எழுதியிருக்காரு, இதுக்கு என்னன்னு சொல்லி விளக்கம் கேட்கதான் அவர் முற்படுறாரு. அந்த விளக்கத்துக்கு சொல்லத்துக்கு இவங்க தயாரா இல்ல. பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்த அந்த கல்வான் சண்டை அப்படின்னு சொல்றாங்க, அதையே இப்ப ராகுல் காந்தி கையில எடுக்கிறாரு. இல்ல, அதாவது ஒரு விஷயம் கேட்டுல, நீங்க எந்த விஷயமும் வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி ஏன் இப்ப கையில எடுக்கிறாருன்னா, இப்பதானே அந்த ஆர்டிகல் வந்தது, இப்பதானே அதை பத்தி பேச முடியும். இப்ப நீங்க ஒரு விஷயம் வந்து கையில ஆதாரம் இல்லாம எதையும் சொல்ல முடியாது இல்ல. ஆனா ராகுல் காந்தி நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து சீன படை வந்து நம்மளுடைய எல்லையில இருந்து வந்து பல கிலோமீட்டர் சதுர அடியை வந்து ஆக்குபை பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நீங்க வேற ஒரு கிராமமே உருவாயிட்டு இருக்கு. கிராமமே உருவாயிட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு இந்த மோடியுடைய ஆட்சியில என்ன நடந்ததுன்னா, இந்த 13-14 ஆண்டு ஆட்சியில இந்த பக்கம் அருணாச்சல பிரதேச வழியாகவும் சரி, இந்த பக்கம் இருக்கக்கூடிய நம்முடைய இமயமலை தொடர்பு வழியாகவும் சரி, இந்த சீன எல்லைகள் உள்ளே வந்து நம்ம தான் வந்து இந்தியா மேப்னு சொன்னா அந்த ஒரு மேப் வந்து ஒரு வடிவத்தை காட்டுறோம் இல்லையா, அதை நம்ம வச்சிருக்கோம். ஆனா நீ சீனால போய் கேட்டீங்கன்னா அவனுடைய வடிவமே மாறி போச்சு, எக்ஸ்ட்ரா போட்டுட்டான், நம்ம சில பகுதிகள் காணாம இருக்கு. அவங்களுக்கு உரிமை கொண்டாடுறாங்க, ஒரு கிராமத்தை அமைச்சாச்சு, எல்லாமே அவங்க பண்றாங்க. அதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு எதிர்ப்போ இல்ல அவங்கள வந்து அந்த நாட்டை எப்படி பண்ணணும், அதை மீட்கணும் அப்படின்றதெல்லாம் இவங்களுக்கு எண்ணமே கிடையாது. அதை பத்தி இவங்க யோசிக்கவே கிடையாது. இவங்க வந்து அதாவது ராகுல் காந்தி மட்டுமல்ல, இந்த நாட்டுடைய குடிமகனாகிய நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, நம்மளுடைய சந்தேகமே இப்போ வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காரு யாரு, நம்ம நரேந்திர மோடி ட்ரம்ப் கிட்ட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காரு. என்ன ஒப்பந்தம் சொன்னா, நம்மளுடைய ஒரு வருட காலத்துல பட்ஜெட் போடுறோம் இல்லையா, 45 லட்சம் கோடி பட்ஜெட் இருக்கு இல்லையா, இந்த 45 லட்சம் கோடியில 90% வந்து நீங்க வந்து அமெரிக்கா கிட்ட தான் வந்து வாங்கணும். அமெரிக்கா கிட்ட 90%, 45 லட்சம் கோடியில 90% நீங்க அங்கதான் வியாபாரம் பண்ணணும், அங்கதான் இறக்குமதி பண்ணணும். அப்போ இந்தியாவை வித்துட்டதாவே வந்து அங்க கையெழுத்து போட்டுட்டாரு. சரி, ஏன்டா இவர் இப்படி பண்ணாரு, அது பார்த்தா எப்சின் ஃபைல் சொல்லிட்டு ஒரு கதை ஒண்ணு வருது. அதுல வந்து மோடியுடைய பெயர் வந்து அடிப்படுது. அதுல உலக நாடுகள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர்கள், அதானி, அம்பானி, இந்த தொழிலதிபர் பேர்லாம் இருக்கு.
இப்போ நான் என்ன கேட்கிறேன், மோடியுடைய பேர் நான் என்னுடைய ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் என்ற ஒரு விஷயத்துல இன்னைக்கு வந்து இளம் பெண்கள் எல்லாம் வந்து அவங்க பெரும் பாடுபடுத்தி அதை நரபலி கொடுத்து அதாவது வந்து அதை வந்து வார்த்தையால வாயால ஒரு மனிதனாக சொல்ல முடியாத ஒரு கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயம்னு வச்சுக்க. அந்த அளவுக்கு கொடுமைகள், அந்த குழந்தைகளை வந்து தலைவர்களுக்கெல்லாம் விருந்து கொடுக்கறது அப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நரேந்திர மோடி பெயர் இருக்குதுன்றது உறுதியாக்கப்பட்டது. அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல இன்னும் பல விஷயங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இதை வந்து நம்ம சொல்றோம். நான் என்னுடைய ஒரே ஒரு கேள்வி, அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட 35 லட்சம் பக்கமும் என்னமோ சொல்றாங்க. அதுல ஒரு இடத்துல என் தலைவர் ராகுல் காந்தி பேர் இருந்தா இந்த என்ன ஆட்டம் ஆடி இருப்பானுங்க, என்ன பேச்சு பேசியிருப்பானுங்க. ராகுல் காந்தி கல்யாணம் ஆகல சொன்னோம், அவர் இப்படி பண்ணிட்டாரு, கல்யாணம் பண்ணு சொன்னா அங்க போயிட்டு வந்தாரு கல்யாணம் பண்ணி, இதெல்லாம் இவங்க சொல்லியிருப்பானுங்களா? மறுக்க முடியுமா? இன்னைக்கு உனக்கு வயசு 70 தாண்டி போச்சு. நீ போயிட்டு அந்த ஃபைல்ல ஒரு உலக, அதாவது அந்த எப்ஸ்டீன் என்றவன் என்ன யாருன்னு சொன்னா, சுருக்கமா சொல்ல போனா 2 ஐலாண்டு வச்சிருக்கான், எல்லாம் பண்ண. அவன் சுருக்கமா போனா தமிழ சொல்ல போனா அவன் உயர்மட்ட மாமா, எல்லாருக்கும் கூட்டி கொடுக்குறவன். அந்த கூட்டி கொடுக்குறவங்கிட்ட இந்த காட்டி கொடுக்குற மோடிக்கு என்ன வேலை? உன் பேர் எப்ப போச்சு? அதுல என்னுடைய ஒரே கேள்வி, உனக்கு என்ன வேலை? நீ ஒரு நாட்டுடைய பிரதமர் மந்திரி. அப்போ அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வந்து அங்க உன்னுடைய பெயர் இருக்கிற காரணத்தினால உன்னுடைய குட்டி வெளிப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க ட்ரம்ப் கிட்ட போயிட்டு நீ அடிமையா வந்து கையெழுத்து போடுற. அப்ப யார் வீட்டு சொத்தை யாரு விற்கிறது? நீ யார்? உனக்கு என்ன கொடுத்தாங்க மக்கள்? ஒரு பக்கம் பார்த்தா நீ வந்து எலெக்ஷன் கமிஷன்ல முதல்ல நீ ஒரு பிரதமரே கிடையாது, நீ பிரதமரா இருக்கு தகுதியே கிடையாது. ஏன்னா எலெக்ஷன் கமிஷனோட கூட்டணி வச்சுக்கின்னு மக்களுடைய ஓட்டு திருடி நீ வந்திருக்க, நீ ஒரு திருட. அதான் ராகுல் காந்தி சோர் சொல்லிட்டு இருக்காரு, நீ ஒரு திருட. நீ திருட்டுத்தனமா வந்து பிரதமரா உட்காந்துட்டு நீ வந்து ஒரு கையெழுத்தை போட்டு இந்த வர்த்தகத்துல வந்து அமெரிக்கா கிட்ட இருந்து எல்லாம் வாங்கணும் சொன்னா நம்முடைய பொருளாதார சூழ்நிலை என்ன வருது? ஏற்கனவே அதுல பாதாளத்துல இருக்க பொருளாதார சூழ்நிலை, நீ அமெரிக்கா கிட்ட இருந்து தான் வாங்கணும் எல்லாம் சொல்லிட்டு அவங்க கிட்ட கையெழுத்து போட்டுட்ட. ரஷ்யா கிட்ட வந்து நீங்க குரூட் ஆயில் வாங்கிட்டு இருந்தீங்க, அவன் நமக்கு நட்பு நாடா இருக்கிறான், உங்களுக்கு வந்து 20-25% தள்ளுபடியில வந்து உங்களுக்கு வந்து விலை கம்மியா வந்து ஆயில் கொடுக்குறான், பெட்ரோல் விலைக்கு கம்மியா விற்க முடியும். நீங்க அதை விட்டுட்டு அமெரிக்கா சொல்லக்கூடிய ஒரு இடத்துல போயிட்டு நீங்க வந்து வாங்கணும். இப்போ அங்க நீங்க போய் வாங்கும் போது என்ன ஆகும்? சார்ஜஸ் வந்து அதிகமாகும். ஏன்னா இது டிஸ்டன்ஸ் கம்மி, அது டிஸ்டன்ஸ் அதிகம் சொல்லலாம். அப்போ இவன் வந்து எல்லாம் இப்ப இந்த ட்ரம்ப் சொல்றதுக்கு எல்லாமே பண்றான்னா, எங்களுடைய காங்கிரஸ் உடைய கேள்வி, ராகுல் காந்தியுடைய கேள்வி, இந்த மக்களுடைய கேள்வி என்னவா இருக்குன்னா, பிரதமர் மந்திரி வந்து இந்த இந்திய திருநாட்டிற்கு வந்து நரேந்திர மோடி தான் இருக்காரா, இல்ல இந்தியாவை சேர்த்து ட்ரம்ப் வந்து ஆண்டு கொண்டு இருக்காரா? இதுதான் கேள்வி. ஏன்னா பாகிஸ்தான் கூட நடக்கக்கூடிய போரை வந்து ட்ரம்ப் சொல்லிதான் நிறுத்தம்னா, ட்ரம்ப் 26 இடத்துல சொல்றாரு, அதுக்கு பதில் சொல்றது வக்கீல் மோடி. நான் சொன்னதான் போரை நிறுத்தினா, ட்ரம்ப் சொல்றாரு 26 இடத்துல பதிவு பண்றாரு, நான் சொன்னனால்தான் இந்தியாவும் பாகிஸ்தானும் போர் நிறுத்தப்பட்டதுன்னு சொல்றாரு. அதுக்கு பதில் சொல்றது இந்த மோடிக்கு திறமை இருக்கா? பார்லிமெண்ட்ல வந்து கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ற திறமை இருக்கா? ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவர் அவரை பேச வச்சு அவர் என்ன சொல்றாரு அந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு திராணி இல்லாத இந்த அரசு இந்த நாட்டை குட்டிச்சவராக்கி இங்க உள்ள நீங்க வந்து பாத்தீங்கன்னா மதவாதம், ஒரே நாடு, இந்துத்துவ நாடு, இந்த மாதிரி ஒரு விஷயங்களை உள்ள நீங்க அடக்கி வச்சிருக்கீங்க. இஸ்லாமிய மக்கள், கிறிஸ்தவ மக்கள், தலித் மக்கள். ராகுல் காந்தி வந்து இன்னைக்கு வந்து பாபா சாஹேப் அம்பேத்கருடைய படத்தை வந்து ஏன் வந்து எடுத்துட்டு போயிட்டு பார்லிமெண்ட்ல காட்டுறாரு, கையில தூக்கி பிடிக்கிறாருன்னு சொன்னா, இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய தலித் மக்கள் அத்தனை பேருக்கும் ஆபத்து இருக்கு இந்த ஆட்சியில. அவங்களை நீங்க புறக்கணிக்கிறீங்க, மலையாள மக்களை புறக்கணிக்கிறீங்க, அவங்களுக்கு நீங்க வந்து துரோகம் பண்றீங்க. இந்த கொடிய மோடியுடைய ஆட்சியில இந்த ஆட்சி காலம் நீடிக்க இங்க வந்து என்ன நடக்கும்னு சொன்னா, யாரெல்லாம் வந்து அந்த மோடிக்கும் அந்த பிஜேபிக்கும் அடிமையா இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் வந்து அடிமை வேலை செய்வாங்களோ அவங்க மட்டும்தான் இங்க இருக்க முடியுன்ற ஒரு சூழ்நிலை உருவாக்குறதுக்கு இந்த பிஜேபி ஆட்சி முயற்சி செஞ்சு கொண்டிருக்காங்க. இதுதான் உண்மை. அப்ப இந்த மாதிரி சூழ்நிலை நீங்க ஒரு பக்கம் நாட்டை விற்கிறீங்க, ஒரு பக்கம் உள்ள கலவரத்தை உருவாக்குறீங்க, ஒரு அமைதி இல்ல, பொருளாதாரம் இல்ல, இப்படி எதுவுமே இல்லாத ஒரு நிலையில இந்த நாட்டையும் இந்த மக்களையும் காப்பாற்ற வேண்டிய ஒரு ஆட்சி நடக்குதுன்னு சொன்னா, அந்த ஆட்சியில வந்து குறைகள் இல்லாத ஆட்சி வந்து யாராலையும் நடத்த முடியாது. சரி, இது காங்கிரஸ் ஆட்சி இருந்தாலும் இங்கு ஒரு சில குறைகள் இருக்கும். ஆனால் குறைகளை எப்படி அறியணும்னு சொன்னா, காங்கிரஸ் ஆளுங்கட்சியா இருக்கும்போது எதிர்கட்சியா யாருக்கானோ அவன் அந்த குறைகளை சொல்லும் போது அதை கேட்டு அறிந்து அதை சரி செய்யணும். இது ஜனநாயகம். அதுதானே பார்லிமெண்ட், அதுதானே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி. குறைகள் இல்லாத அரசு இருக்க முடியாது. ஆனால் ஒரு அரசு குறையாவே இருக்குதுன்னா அது பிஜேபி. இதுல வந்து நிறையன்றதுக்கு வார்த்தையே இல்லை.
இந்த அரசே வந்து பொய்யான அரசு, ஒரு காபத்து இல்லாத அரசு, நாட்டு பாதுகாப்பு இல்லாத அரசு, ஒரு மதவாத அரசு, ஒரு போலியான அரசு. அதாவது போலியான வாக்குறது போலியான அரசு. அதாவது அரசு வந்து போலியான விஷயங்களை செய்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அரசே ஒரு போலியா இருக்குன்னு சொன்னா அது இப்பதான் நம்ம பாக்குறோம். அது மோடி அரசு. இது எங்க போயிடுச்சு? அதான் ராகுல் காந்தி கேட்கிறாரு, அதுக்கு பதில் சொல்றதுக்கு தியானம் இல்லை இவங்களுக்கு. அந்த புத்தகத்துல அதான் எழுதுறாரு. அவர் என்ன சொல்றாரு? கூச்சல் எடுக்க தவிர வேற என்ன தெரியும்? பதில் சொல்ல தெரியாது இல்ல. தண்ணி குடிப்பாரு ராகுல் காந்தி பேசும்போது, நீங்க பாத்தீங்கன்னா டிவில நம்ம மோடி இல்லைன்னா தண்ணி குடிச்சிட்டு அவர் ரூம்லயே உட்காந்து பாரு, பார்லிமெண்ட் வர மாட்டேன். இதான் அவர் பண்ணுவாரு. பார்லிமெண்ட் பிரஸ்கார மீட் பண்ண மாட்டார், ஒரு பிரஸ் மீட் பண்ண மாட்டார். அவர் அது என்ன சொல்றாருன்னா அக்னி வீரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது எடுக்கணும்னு சொல்லிட்டு இவர்கிட்ட டிஸ்கஸ் பண்றாங்க. அவர் வந்து தரைப்படை தலைவர். அவர் என்ன சொல்றாரு? தன்னுடைய படையில மட்டும் ஒரு 10% எடுத்துக்கங்க அக்னி வீரரை அப்படின்னு அவர் வந்து ஒரு ஐடியா சொல்றாரு. இவனுக்கு அதை கேட்டுட்டு இந்த முட்டா பசங்க தரைப்படை, விமானப்படை எல்லாத்தையும் 99% எடுத்துட்டாங்க. அது என்ன, ஒரு சோல்ஜருக்கு என்ன இந்த நாட்டை இன்னைக்கு இந்த நாட்டுடைய பாதுகாப்பு எப்படி இருக்கு, ராணுவம் எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒரு சோல்ஜருக்கு 20,000 ரூபாய் சம்பளம், கொளுத்து வேலை செய்யறவன் சம்பாதிக்கிறான் 60,000 ரூபாய். ஒரு நாட்டை பாதுகாத்து எந்த நேரமும் தன்னுடைய உயிரை வந்து பணைய வைத்து தியாகம் செய்ய தயாராக இருக்கக்கூடிய ஒரு போர் வீரனுக்கு 20,000 ரூபாய் சம்பளம் சொல்லி நீ நிர்ணயிச்சு 100 பேரை நீ வேலைக்கு எடுத்தியன்னா 5 வருஷத்துல 25 பேரை வச்சுட்டு 75 பேரை நீ வெளியே அனுப்பிச்சாரு. அப்ப என்னாச்சு? இல்ல, இந்த சிஸ்டமே உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னா பிரைவேட் ஆயிடுச்சு. ராணுவமே பிரைவேட் ஆயிடுச்சு. பலவீனம் ஆயிடுச்சு. பிரைவேட் பலவீனம் தானே. இந்த சிஸ்டமே பலவீனம். ராணுவத்துடைய அந்த கட்டுக்கோப்பை இல்ல. இப்ப நீங்க எல்லாத்தையும் தனியார் மயமாக்கின மாதிரி மறைமுகமா ராணுவத்தையும் நீங்க தனியார் மயமாக்கிட்டீங்கன்னா சொல்ல முடியும். நீங்க இப்படி எடுத்தீங்கன்னா எப்படி இந்த நாடு வந்து பாதுகாப்பா இருக்கும்? எதை நோக்கி போறோம்? எனக்கு தெரிஞ்சு வந்து இன்னும் இந்த மோடி, அமித்ஷாலாம் இதே நிலைமையில போனாலாம் இவங்கெல்லாம் ஏதாச்சும் ஒரு தீவுக்கு வாங்கி வச்சுட்டு பாஸ்போர்ட் எடுத்துட்டு போயிடுவானுங்க போடுது. நம்மளை விட்டுட்டாங்களா போய் சாவுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெள்ளைக்காரன்கிட்ட போராடி ஒரு பக்கம் சுபாஷ் சந்திர போஸ், ஒரு மகாத்மா காந்தி அகிம்சையும் ஆயுதமேந்தி ஒரு பக்கம் சுபாஷ் சந்திர போறாரு, இந்த பக்கம் வந்து மகாத்மா காந்தி அகிம்சை போறாரு. இப்படி எல்லாம் போராடி பெற்ற சுதந்திரத்துக்காக 1 மணி நேரம் கூட சிறை செல்லாத இந்த RSS பிஜேபி ஒண்ணு இல்லைங்க. நம்ம முன்னாள் பிரதமர் நல்ல மனுஷன் தான், நம்ம வாஜ்பாயி. அவரை கேக்குறாங்க, சுதந்திரத்துல வந்து சுதந்திர போராட்டம் நடக்குது, அவரை போயிட்டு அரெஸ்ட் பண்ணி எடுத்து போய் வைக்கிறாங்க. இதெல்லாம் புத்தகத்துல இருக்கு. பிஜேபி காரன் பதில் சொல்லுவேன், நான் சும்மா டிவில பேசிட்டு இல்லை. வந்து கேட்கறாங்க, அவரை கூட்டு போய் ஸ்டேஷன்ல வச்சிடறாங்க வாஜ்பாய். என்னப்பா நீ வந்து போய் சுதந்திர போராட்டம் தான் நீ கையெழுத்து போட்டு ஜெயிலு போனாங்க, நான் வேடிக்கை பார்க்க வந்து எனக்கு கூட்டு வந்தீங்க சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு வந்ததுதான் வாஜ்பாய். அவர் தான் 5 வருஷம் பிரதமர். இது வேற எக்ஸ்ட்ரா ஒரு இருக்குது. 2 பேரும் வர நான் இல்லைங்க, இவன் தாங்க நல்லா கொளுத்துறான்னு சொல்லிட்டு 2 பேரும் காட்டி வர கொடுத்து அவர்தாங்க வாஜ்பாய். அவர்தான் நாட்டுக்கு 5 வருஷம் பிரதமர். இந்த நாட்டிற்கு சுதந்திரத்துக்காக 1 மணி நேரம் கூட 1 நிமிடம் கூட சிறை சென்று இந்த நாட்டிற்காக, இந்த மண்ணிற்காக, மக்களுக்காக சுதந்திர காற்றை சுவாசிக்க பயனில்லாத இந்த RSS பிஜேபியிடம் இந்த நாடு இருக்கின்ற ஒரே காரணத்தினால்தான் அதன் வழி தெரியாம இப்போ மோடி கிட்ட எடுத்துட்டு போய் எப்ஸ்டீன் ஃபைல்ல பேர் இருக்குன்னு சொல்லிட்டு இவர் வித்துட்டார். இதெல்லாம் எப்ஸ்டீன் ஃபைல்ல எனக்கு பேர் இருக்குன்னு சொன்னல, இதுக்கு முன்னாடியே நீங்க பாத்தீங்கன்னா அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சாமியை சொல்றாரு, இவர் வந்து அமெரிக்கா பெண்களோடு உல்லாசமா இருந்தாருன்னு சொல்லிட்டு நான் சொல்ல சுப்பிரமணிய சாமி பதிவு பண்ணியிருக்காரு. மோகன் காந்தி கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி யாராச்சும் ஒரு பிஜேபி காரனோ RSS காரனோ முதல்ல சுப்பிரமணிய சாமி கேள்வி கேட்டு என்கிட்ட வரணும் சொல்லியிருக்காரு. அப்ப இதெல்லாம் என்ன, நீங்க சொகுசா வாழ்றதுக்கு நீங்க வந்து சுகத்தை அனுபவித்து நாடு வித்துறீங்களா? அதுதான் வந்து உங்களை வந்து ஆட்சிக்கு வர வச்சாங்களா? அதுதான் நடந்திருக்கு. இப்ப இதெல்லாம் நம்ம இவ்வளவு சொல்றாரு மோகன் காந்தி சொல்ல எந்த ஒரு விஷயம் ஆதாரம் இல்லாம சொல்ல. சரி, நீங்க வந்து இப்ப இந்த என்னுடைய வார்த்தைகளை, என்னுடைய பேச்சையும் நீங்க கேட்கிற கேள்வி, இந்த பதில கேட்ட மக்கள் கூட நாளைக்கே டெல்லியில இருக்கிற இந்தியா கேட்டு ஒரு இந்தியா கேட்டுன்னு சொல்லிட்டு அந்த இந்தியா கேட்டுக்கு போயிட்டு நீங்க பாத்தீங்கன்னா அங்க வந்து கிட்டத்தட்ட 1,65,000 பேருக்கு மேல வந்து பதிவு பண்ணிருக்காங்க. ஏன்னா எல்லாரும் பேரும் பதிவு யாருன்னா சுதந்திர போராட்டத்துக்காக போராடிய மரணம் வந்து வீரர்கள் பேரு. அதுல ஒரே ஒரு பேர் எங்கேயாச்சும் RSS அந்த பேரு, இந்த நாதுராம் கோட்சே, அந்த வீர சவாக்கர், அது மாதிரி யாராச்சும் ஒரு பேரை காட்டுங்க பாப்போம். 65% பேர் இஸ்லாமிய பேர்கள். அந்த இஸ்லாமியர்களே வெற்றிக்கக்கூடிய அரசா இருக்குது. அதாவது அதுதாங்க மகாத்மா காந்தி சொன்னாரு, இது மதசார்பற்ற நாடு, இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம், பாசி இவங்க எல்லாமே ஒன்றாக கலந்து இந்த நாட்டு மேலதான் வந்து அவங்களுக்கு வந்து சுதந்திரம் வேணும், இந்த நாடுதான் வேணும் அப்படின்னு தான் இருந்தது தவிர வெள்ளை எதுதான் தவிர ஜாதியோ மதமோ இனமோ அன்னைக்கு பார்க்கல. அப்படித்தானே பாடுபட்டு வாங்கினாங்க. அப்போ இது மதசார்பற்ற நாடுன்னா
கடைசி வரைக்கும் மகாத்மா காந்தி சொன்னாரு. நீ மதசார்பற்ற நாடை அறிவிச்சிட்டான்றதான் முதல் தீவிரவாதமா வந்து நாதுராம் கோட்சே வந்து அவரை சுட்டு கொள்றான். நீங்க 9ஆம் வகுப்பு படிக்கிற பாடத்துல வந்து குஜராத்ல என்ன கேள்வி கேட்கிறான்னா, ஒரு இதுல வந்து என்ன கேள்வி கேட்கிறான்னா, மகாத்மா காந்தி எப்படி தற்கொலை செய்து கொண்டான்னு கேள்வி கேட்கிறான். என்னடா இது அநேகமா இருக்குதெல்லாம். இப்போ மகாத்மா காந்தி இப்போ போன அவரு தற்கொலை சொல்லி பேசுறானுங்க. அதுக்கப்புறம் போற போக்க பார்த்தா மகாத்மா காந்தின்னு ஒருத்தர் வரவே இல்லை, அவர் வந்து இந்த தேசத்துடைய துரோகி அவரு அப்படின்னு கூட சொல்லுவானுங்க பொழுது. அடுத்து இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு எனக்கு மகாத்மா காந்தி சுட்டு கொண்டுட்டானுங்க நாதுராம் கோட்சே. அவன் வந்து முதல் தீவிரவாதி, சுதந்திர இந்தியாவுடைய முதல் தீவிரவாதி RSS. ஏன்டா தீவிரவாதியா மோகன் காந்தி பதிவு பண்றான், காங்கிரஸ்காரன் பதிவு பண்றான்னு சொன்னா, நீங்க மகாத்மா காந்தி சுட்ட கையில வந்து இஸ்லாமின் பச்சை குத்தி நீங்க சொல்றாரு. இவர் வந்து கொள்கை சரியில்லை, என்னுடைய கொள்கைக்கு இல்லைன்னு சொல்லிட்டு தீவிரவாதத்தை கையில எடுக்கிறாரு சொல்றாரு காந்தின்னு சொல்றாங்க. நீ சுட்டவ வந்து நாதுராம் கோட்சே தானே, நீ ஒரு பிராமணன் தானே, நீ வந்து இந்து தானே, நாதுராம் கோட்சேனாச்சும் எழுதி வச்சிருக்கணும் உங்க கையில, இல்ல உங்க அப்பா பேராச்சும் எழுதி வச்சிருக்கணும், உங்க அண்ணன் பேர் கோபால் கோட்சே அதையாச்சும் எழுதி வச்சிருக்கணும். டே அதெல்லாம் விட்டுட்டு நீ ஏன்டா இஸ்மாயில் சொல்லிட்டு ஏன்டா பச்சை குத்தி சுட்ட? சுதந்திர இந்தியாவில் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒரு இஸ்லாமிய தீவிரவாதி வந்து ஒரு இந்தை சுட்டு விட்டான், ஒரு தலைவனை சுட்டு விட்டான், கொன்று விட்டான ஒரு பெரிய கலவர நேரம் வந்து அத்தனை பேரும் வெட்டி மடின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சதி திட்டத்தோட தான் நீங்க வந்து மகாத்மா காந்தியை கொன்னீங்க. ஆனா அப்படி கொன்னுட்டு அந்த மகாத்மா காந்தியை கொன்ன இந்த நாதுராம் கோட்சே, இந்த இருக்காமர் வீர சாவர்கர்னு சொல்லிட்டு வெள்ளைக்காரங்கிட்ட ஐயா என்ன விட்டா போதும்னு சொல்லிட்டு எழுதி வாங்கிட்டு வந்து வீர சாவர்கர் பேரு அவருக்கு வந்து இந்த இங்க இருக்காரு பாரு, திருட்டுத்தனமா ஓட்டு வாங்கின்னு வந்தாரு மோடி, அவர் வந்து மாலை போட்டு வணக்கம் சொல்றாரு. இது எங்காச்சும் நடக்குமா? ஒரு நாட்டுல வந்து அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பான், சைனால ஒரு அதிபரை வந்து சுட்டான், அவனை சுட்டு கொன்னுட்டான். அவனுக்கு வந்து இந்த கொலகாரி எவ்வளாச்சும் மாலை போட்டு கும்பிடுவானா அந்த அதிபர்? இது இந்த உலகத்துல ஏதாச்சும் நடக்குமா? ஒரு நாட்டுல நடக்குமா? நடக்காது. அது இங்க நடக்குது. அப்ப இதையெல்லாம் தடுக்கணும். சுதந்திர போராட்டத்துக்கு போராட்ட மாட்டேன், சுதந்திரமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்ன வீர சாவர்கர் மாசம் அப்பா 60 ரூபாய் பென்ஷன், பிரிட்டிஷ்காரன் பென்ஷன் வாங்கியிருக்காரு. யாரு? நம்ம வீர சாவர்கர். அவருக்கு வந்து இவர் வந்து இப்ப வந்து இவர் என்ன பண்றாருன்னா மாலை போடுறாரு. மகாத்மா காந்திக்கு போயிட்டு அந்த நினைவு நாள்ல போயிட்டு மோடி போய் வணக்கம் சொல்லி அவரு அந்த இவர் பிரதமர் இல்லையா, அதனால கண்டிப்பா போய் அவனை தேச தந்தை இல்ல, அவரை கொண்டுட்டு இவங்க போவாரு. அங்க போகும்போது மோடி முகம் பார்த்தா அப்படியே முகத்துல வந்து 36 டியூப்லைட் வந்து அணைஞ்சிருக்கும். ஆனா அதே வீர சாவர்கருக்கு போய் மாலை போட்டு கொண்டு போறவங்க ஒரு 38 100 வாட்ஸ் பல்பு எரியும் நம்ம மோடி முகத்துல. கொலகாரனுக்கு மாலை போடும்போது நல்லா வெளிச்சமா இருக்கும். ஆனா இந்த நாட்டுல வந்து போராடி இப்போ சுதந்திரம் வாங்கி கொடுத்த மகாத்மா காந்திக்கு போயிட்டு போடும்போது அப்படியே மூஞ்சில வந்து அவ்வளோ வெறுப்புணர்வு இருக்கும். அமெரிக்க நாட்டை சேர்ந்த கிறிஸ்தவர்களிடத்தில் நம்முடைய இந்திய பிரதமர் வந்து அடிமைத்தனமாக செயல்படுறதை பார்க்கும்போது ஏன் RSS இயக்கம் வந்து RSS கும்பல் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேங்கிறாங்க? கிறிஸ்துமஸ் நாட்கள கிறிஸ்துமஸ் ஆத்தா புல்லா வித்தாங்க, அந்த ஸ்டார்ஸ் கட்டினாங்கன்ட்டு இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணாங்களே, இதற்கு ஏன் யாருமே வந்து பதில் பேச மாட்டேங்கிறாங்க? வடநாட்டுல பாத்தீங்கன்னா கேரளா முதல் கொண்டு வடநாட்டுல முதல் கொண்டு கிறிஸ்துவ மக்கள் வந்து கிறிஸ்துமஸ் கொண்டாடினாங்க. அந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க போய் ஜெய் ஸ்ரீராம் சொல்லி அந்த அங்க இருக்கக்கூடிய சிலைகள் எல்லாம் அடிச்சு நொறுக்கி அந்த மக்கள் எல்லாம் துன்புறுத்தி அடிச்சு துரத்திட்டாங்க. அங்க வந்து கிறிஸ்துமஸ் கொண்டாட முடியல. இப்போ இந்த கேள்வி கேட்டதுனால சொல்றேன், இன்றைக்கு வந்து இங்க தமிழ்நாட்டுல வந்து 26 எலெக்ஷன் வரப்போகுது. ஏன் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட காங்கிரஸ் வந்து கூட்டணி வைக்கணும் அப்படின்னு நினைக்குது? ஏன் அந்த கூட்டணியில வந்து நாங்க ஏதோ காங்கிரஸ் வந்து பங்கு கேட்டாலும் கூட அவங்க தர மறுத்தாலும் அது கூட தான் நம்ம வந்து பயணம் பண்ணணும்னு ஏன் காங்கிரஸ் நினைக்குதுன்னு சொன்னா, இங்க வந்து எக்கார்ந்து கொண்டும் காங்கிரஸ் முதல்ல வந்து ஒரு பதவி சுகத்துக்காக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கமே இல்லை. மற்ற இயக்கங்கள்லாம் வந்து ஆட்சிக்கு வரதான் உருவாக்கப்பட்டதா? இது மட்டும்தான் வந்து சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் மக்கள் என்று மக்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம். அந்த இயக்கம் அன்னைக்கு எது கருவா இருக்கோ அந்த கரு தான் இன்னை வரைக்கும் வருது. இப்ப நாங்க ஏன் காம்ப்ரமைஸ் ஆகிறோம் அப்படின்னு சொன்னா, இங்க வந்து எக்கார்ந்து கொண்டும் இங்க வந்து கொல்லைப்புறமாக மதவாத சக்தி வந்து இங்க தமிழகத்து மண்ணை, இந்த அமைதி நிலவக்கூடிய மண்ணை, சகோதரத்துவம் இருக்கக்கூடிய இந்த மண்ணை வந்து ஆண்டு விடக்கூடாது. அதுதான் முதல் காரணம். அதுக்கு ஒரு காரணம் சொல்ல பாருங்க. நீங்க வந்து அங்க வடநாட்டுல வந்து பிஜேபி ஆட்சி ஆள்ற எல்லா இடத்துலயும் வந்து கிறிஸ்தவர்களை வந்து கிறிஸ்துமஸ் கொண்டாடாமலே நீங்க அடிச்சிங்க. அந்த அந்த ஒரு புனித விழாவையே நீங்க வந்து கொண்டாடுவாங்க, ஜெய் ஸ்ரீராம் சொல்லி எல்லாம் பண்ணீங்க. இது எல்லா மீடியாலாம் வந்தது, தொலைக்காட்சியெல்லாம் நீங்க பார்த்துருப்போம், பத்திரிக்கை வந்திருக்கு. ஆனா தமிழகத்துல வந்து இங்க இருக்கக்கூடிய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு சர்ச்சில் போயிட்டு கேக்க வெட்டி கிறிஸ்தவ மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்து அவர்களோடு வந்து சந்தோஷமா இருந்து கிறிஸ்தவ மக்கள் முழுமையான சந்தோஷத்தோடு அந்த கிறிஸ்தவ விழாவை கொண்டாடிய நாடு தமிழ்நாடு, இந்தியாவில்.
அப்போ இங்க வந்து அந்த மதத்துக்கோ இனத்துக்கோ பாகுபாடு எதுவுமே இல்லாம ஒரு நாடு இருக்கு. இது அமைதி குலைந்து விடக்கூடாது. வடநாட்டுல நடந்த அதே கொடுமை தமிழகத்திலும் நாளைக்கு வந்து விடக்கூடாது. ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு இங்க RSS வந்து கொடி பிடிக்க கூடாது என்பதற்காகத்தான் எங்களுடைய கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்தோட தொடருது. அதாவது ராகுல் காந்தி வந்து இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை ஏன் கையில் ஏந்தினாரோ, நாங்க வெறும் கையில மட்டும் ஏந்தல, அந்த இந்திய அரசியல் சட்டத்தை அதை வந்து நாங்க மேம்படுத்த, செயல்படுத்த, நடைமுறைப்படுத்த, மக்களை காப்பாற்ற, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவதற்காக ஒரு கட்சி நடத்தக்கூடிய இயக்கம் இந்த காங்கிரஸ். இந்த மாதிரி நீங்க சொல்றீங்கன்னா RSS வந்து ஏன் வந்து ட்ரம்ப் வந்து ட்ரம்புக்கு அடிமையிட்டார் மோடி, நீங்க ஏன் RSS அதை கையில் எடுக்கிறன்னா, RSS உடைய நோக்கம் அது கிடையாது. அதாவது மோடி வந்து ட்ரம்ப்புக்கு அந்த கிறிஸ்துவ நாடுக்கு அடிமையானாரு. அவர் மோடி என்ன பண்ணாரு, இங்க ட்ரம்ப்புக்கு மட்டும் அடிமையானாரு. இங்கிருந்து இஸ்லாமிய மக்களை வந்து அந்த SIR கொண்டு வந்து அவங்களெல்லாம் வந்து அந்நிய ஆக்கணும் பாக்குறாரு. அந்த பூர்வ குடிகளெல்லாம் அந்நியன் ஆக்கணும் பாக்குறாரு. நீங்க இன்னைக்கு இருந்த பாருங்க, இன்னைக்கு இருக்க இஸ்லாமியர், கிறிஸ்தவன் எல்லாமே இந்தியாவில இருக்க அத்தனை பேரும் பூர்வ குடிங்க. இந்த ஆரிய கூட்டம் வந்து ஏற்படுத்திய தீண்டாமை இதெல்லாம் தாண்டி தான் இங்க இருக்க முடியாதுன்னு சொல்லிதாங்க அவன் வந்து அந்நிய மதத்தை தான் வந்து கையில் எடுத்தானே தவிர அவன் அந்நிய நாட்டுக்காரன் கிடையாது. அந்நிய மதத்தை ஏன் தழுவுனா, அங்க சமத்துவம் இருக்கு, அதனால அங்க போயிட்டான் பாதுகாப்பா. நீ செருப்பு போடாத, நீ கையில தூக்கின்னு போ, நீ துண்டை கட்டாத, நீ வந்து உன்னுக்கு குடும்பம் போனா பெண்களே வந்து மேல இருக்கக்கூடிய ஆடை போட முடியாது, மார்பகங்களை காட்டி கொண்டுதான் இருக்கணும்ன்ற கொடுமையெல்லாம் அந்த நாட்டுல இருந்துதான் இல்லையா, வரலாறு இருக்கா இல்லையா, உண்மையா இல்லையா? அதையெல்லாம் தாண்டி ஒரு சமத்துவம் வேணும், ஒரு ஒற்றுமை வேணும்னு மக்கள் வந்து மதம் மாறுறான். அப்ப அந்த மதம் அந்நிய நாட்டு மதம் தான் அந்நிய நாட்டு மதமே தவிர, ஆனா இங்க இருக்கக்கூடிய வந்து அத்தனை பேரும் இஸ்லாமியர்கள், இந்துக்கள் வந்து இந்த மண்ணுடைய பூர்வ குடிகள். அதுதான் உண்மை உங்களுக்கு. அப்படி இருக்கும்போது RSS வந்து மோடி வந்து அங்க ட்ரம்ப்புக்கு கிறிஸ்தவ நாட்டுக்கு அடிமையானா சரி, மோடி வந்து அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த நம்ம இஸ்லாமிய நாடுகள் ஏதாச்சும் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் போயிட்டு கட்டி பிடிச்சி அவரு போய் இங்க மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அடிப்பாங்க. ஆனா இவரு போய் கட்டி பிடிச்சி அங்க போய் மாட்டுக்கறி எல்லாம் சாப்பிட்டு வருவாரு. அது கிடையாது விஷயம். மோடி வந்து RSSக்கு ஒரு பணியாள், ஒரு வேலைக்காரன், ஒரு கூலிக்காரன், அவன் வந்து எய்பவன் வேற, இவன் வெறும் அம்புதான். அதனால இதெல்லாம் நீயா போய் அங்க போய் ட்ரம்ப்புக்கு அடிமை வர, நீயா இங்க போய் வந்து சாப்பிடுற அப்படின்னு சொல்லி RSS அவனுடைய அசைன்மெண்ட் வந்து நிறைவேறது இல்ல. அசைன்மெண்ட்டை செயல்படுத்த ஒரு வேலைக்காரனை வச்சிருக்க, அந்த வேலைக்காரன் அமித்ஷா மோடி. அதுக்கு போய் அவன் வந்து நீ ஏன் ட்ரம்ப்புக்கு அடிமை, அவன் ஏன் கோவப்படணும்? அவனுடைய வேலை என்ன? இந்த நாட்டுல இந்த மக்கள் வந்து நிம்மதியா இருக்கவே கூடாது. இது இந்துக்கள் நாடா ஆயிடணும். இங்க வந்து இருக்கக்கூடிய தலித்துகளுக்கு, பூர்வ குடிகளுக்கு, இஸ்லாமிய மக்களுக்கு, கிறிஸ்தவ மக்களுக்கு, இவர்களுக்கு எல்லாருமே வந்து அப்புறப்படுத்த வேண்டும். புரியுதா உங்களுக்கு? அந்த அசைன்மெண்ட்டுக்கு வந்து வேலை செய்யக்கூடிய வேலைக்காரன் மோடி, அமித்ஷா. அவன் எங்க போனா அவங்களுக்கு என்ன, ஏன் அவன் ஆர்ப்பாட்டம் பண்ண, போராட்டம் பண்ண, அவ்வளவுதானே. அவனுடைய வேலை நடக்கணும் இல்ல. மக்கள் நிலை இப்படி ஆயிட்டு இருக்கும்போது யார் எப்படி போனா என்ன, நான் சேஃபா இருக்கணும் அப்படின்றத பாரத பிரதமர், இந்திய பிரதமர் நினைச்சிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து இந்திய பிரதமர் இல்ல. நீங்க வந்து மீண்டும் மீண்டும் இந்திய பிரதமர், பாரத பிரதமர்லாம் வந்து மோடியை சொல்லக்கூடாது. சரி. அவர் வந்து அதாவது இது வந்து ரெண்டு விஷயம். உலகத்திலேயே வந்து இது அரசாங்கம் இல்ல, இது வந்து இப்போ சொல்லுவாங்க, ஒரு பேப்பர் நீங்க ஜெராக்ஸ் எடுத்தா நகல் சொல்லுவாங்கல்ல, அப்போ ஒரிஜினல் தான் நகல் வரும். இது அது இல்லை, இது மொத்தமே டூப்ளிகேட். இது அரசாங்கமே கிடையாது, டூப்ளிகேட் பிரதமர். மக்களால் ஓட்டு வாங்கி வந்து பிரதமர் இல்லைங்க. குஜராத்ல வந்து நீங்க வந்து SIR எடுத்து வந்து 85 லட்சம் ஓட்டு எடுக்கிறீங்க. தமிழ்நாட்டுல வந்து 25 லட்சம் 30 லட்சம் ஓட்டு எடுக்கிறீங்க. இதெல்லாம் வந்து சட்டமன்ற எலெக்ஷன் வரும்போது எடுக்கிறீங்க. கேட்டா என்ன சொல்றீங்க நீங்க? இவங்கெல்லாம் வந்து இதெல்லாம் கள்ள ஓட்டு, திருட்டு ஓட்டு, செத்து போயிட்டான், இவெல்லாம் ஓட்டு போடலான்றான். நான் என்ன கேட்கறேன், நான் 1.5 வருஷம் 2 வருஷம் முன்னாடி ஓட்டெல்லாம் அவன் தான்டா போட்டான். அங்க 35-85 லட்சம் பேர் போட்டான், இங்க 25 லட்சம் பேர் போட்டான், அங்க 35 லட்சம் பேர் போட்டான், எல்லா ஸ்டேட்லயும் அவன் போட்டான். நீ அப்ப எடுக்கல இல்ல, அப்ப அவன் ஓட்டெல்லாம் வாங்கி தான் நீ பிரதமர் சொல்ற. அப்ப நீயே வந்து திருடு தானே, திருட்டு பையன் போட்ட ஓட்டு தானே, அப்போ கள்ள ஓட்டு தானே அது. அப்ப நீ என்ன பண்ணோம், நீ ராஜினாமா பண்ணிட்டு, ஐயோ இத்தனை லட்சம் பேர் இல்லவே இல்லை எனக்கெல்லாம் ஓட்டு போட்டிருக்கானுங்க, அந்த ஓட்டு எனக்கு வந்திருக்கும், அதனால நான் வந்து பிரதமராக இருக்க விரும்பல, நான் ராஜினாமா பண்றேன், நான் எலெக்ஷனை சந்திக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நீ ஜனாதிபதி ஆட்சி எடுத்துன்னு வந்து நீ இந்த SIR எடுத்துன்னு வந்து இந்த ஓட்டெல்லாம் நீக்கிறதுனா கரெக்ட். நேர்மைக்கும் பிஜேபிக்கும் சம்பந்தம் இருக்கா? இந்த மோடி, இந்த RSS கூட்டம், இந்த அமித்ஷா, அவங்களுடைய இருக்கக்கூடிய இந்த நிர்மலா சீதாராமன், இந்த பூண்டு வெங்காயம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பொம்பளை சுற்றி இருப்பார், ஊர்கா மாமி, இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த நேர்மைக்கும் அவங்களுக்கும் வந்து கண்ணு கட்டின தூரத்துல அவங்களுக்கு கண்ணுக்கே தெரியாது. நேர்மைக்கும் அவங்களுக்கு என்ன சம்பந்தம்னா இருக்கு. இந்த நேர்மை அப்படின்னா
இந்த நாட்டை சுரண்டக்கூடிய அதானி நேர்மை, இந்த நாட்டை ஆயிரம் லட்சக்கணக்கான கோடிகளை வந்து கடன் வாங்கிட்டு தள்ளுபடி பண்ணா அது நேர்மை, இந்த கருவூலத்திலிருந்து 1,70,75,000 கோடி எடுத்துட்டீங்கன்னா அது நேர்மை, இந்த ராணுவ வீரர்களை 45 பேரை சுட்டு கொன்னுட்டு இவங்களே பள்ளத்தாக்குல அதை கொண்டுட்டு இவங்களே ஓட்டுவாங்க அது நேர்மை. இதுதான் நேர்மை. அந்த மனுஸ்பிரியா தான் சொல்லுது. துரோகம் பண்ணோம், கொள்ளடிக்கணும், மத கலவரம் பண்ணோம், ராணுவ வீரர்களை கொன்னுடணும், அவனை வந்து கூலிக்கு ஆள் எடுக்கிற மாதிரி அவனை வந்து 20,000 சம்பளத்தை எடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிடணும், ராணுவத்தை பலவீனப்படுத்திடணும், நாட்டை துண்டாடணும், மக்களை வந்து நிம்மதி இருக்கக்கூடாது, அவங்க நல்லா இருக்கிறதுக்கு அவங்களுடைய லட்சியத்தை வந்து நிறைவேற்றுறதுக்கு இதெல்லாம் பண்ண நேர்மை. ஓகே சார், இப்படி ஒரு நேர்மையை நீங்க சொல்லுவீங்கன்ட்டு நாங்க நேர்மையை எதிர்பார்க்கவே இல்லை. என்ன நேர்மையை எதிர்பார்க்கணும், நேர்மையா சொல்லணும். அப்ப எப்படி நேர்மை போதலமா? நேர்மை சொல்லிதான் ஆகணும். அவ்வளவு நேர்மை இருக்கலாமா பிஜேபி கிட்ட? கண்டிப்பா பிஜேபி கிட்ட இல்லாத நேர்மை அதெல்லாம். என் நாட்டுல என்னென்னலாம் வந்து நடக்கக்கூடாதோ அதெல்லாம் நடந்தா அது நேர்மைமா அவங்களுக்கு. அவங்க மனுஸ்பிரி அதான் சொல்லுது. ஆமா, அவங்க அதை வந்து நம்ம ராகுல் காந்தி சொல்றாரு, மக்கள் சொல்றாங்க, டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் நாட்டை ஆளணும் அதுதான் சொல்றாங்க. அவங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் பாபா அம்பேத்கர் இருந்தால் கிடையாதுப்பா, மனுஸ்பிரி தான் அவங்களுடைய சட்டம். அரக்கர்களுடைய ஆட்சி இது. சுருக்கமா சொல்ல போனா அரக்கர்களுடைய ஆட்சி, மனிதாபிமானன்றதெல்லாம் கிடையாது. சரி, பிஜேபி இப்படி இந்தியாவை சீர்குலைச்சு இருக்கிறாங்களே, இந்த சீர்குலைத்த இந்தியாவை காங்கிரஸ் எப்படி சீர்நிலைக்க பண்ண போறீங்க? சீர்குலைக்கப்பட்ட இந்தியா, அதில் மாற்று கருத்து இல்ல. அவங்க கேள்வி சரியான கேள்விதான். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய உடல்ல வந்து மரணம் அப்படின்றது என்ன பண்ணனா, இதயம் துடிப்பு நின்னாதான் அது மரணம் உறுதியாக்கப்படும். ஆமா, இப்போ மூளைச்சாவு அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நேரத்துல இருக்கும் போதெல்லாம் என்னன்னா இதயம் மட்டும் துடிச்சுன்னு இருக்கும், மத்த எல்லாமே இயக்கமா இருக்கும். அப்ப நீங்க என்ன தானம் பண்ணா கூட நீங்க கண்ணு தானம், கிட்னி தானம் எல்லாம் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் வந்து மருத்துவத்துறையில உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதய துடிப்பு என்றைக்கு நின்று விடுதோ அப்போதான் ஒரு மனிதனுக்குரிய மரணம் உறுதியாக்கப்படும். சரிங்களா? ஆனா இன்றைக்கு இந்த 13 ஆண்டு கால பிஜேபி 14 ஆண்டு கால பிஜேபியுடைய ஆட்சியில், இந்த RSS ஆட்சியில இந்த நாட்டில வந்து எல்லா பாகங்களும் தன்னாட்சி அதிகாரம் சிதைக்கப்பட்டது, கட்டமைப்பு சிதைக்கப்பட்டது, பொருளாதாரம் சிதைக்கப்பட்டது, சிறு குறு தொழில் வேலைவாய்ப்பு சிதைக்கப்பட்டது, வெளியுறவில் இருக்கக்கூடிய அந்த உறவு மேம்பாடு சிதைக்கப்பட்டது. இப்படி எல்லா விஷயங்களும் சிதைக்கப்பட்டு இந்தியா வந்து இன்றைக்கு வார்த்தையால் சொல்ல முடியாத அளவிற்கு சோமாலிய நாடை நோக்கி இந்தியா சென்று கொண்டிருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறிதான் நாளைக்கு ஆகும். ஆனா அப்படிப்பட்ட இந்தியாவில ஒரு இதய துடிப்பாக எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அந்த இதய துடிப்பு இன்றைக்கும் துடித்து கொண்டே இருக்கிற இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும், மக்களை காப்பாற்ற வேண்டும், மீண்டும் இந்த நாடு எழுச்சி பெற வேண்டும், இந்த நாட்டில் சிதைக்கப்பட்ட அத்தனையும் சரி செய்ய வேண்டும் என்று ராகுல் காந்தி இந்தியாவுடைய இதயமாக துடித்துக் கொண்டிருக்கிறார். ஆக மக்களாகிய அத்துணை பேரும் அந்த இந்தியாவுடைய இதயமாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தியுடைய கரத்தை வலுப்படுத்துவார்களால் நிச்சயமாக அவர் பக்கம் இந்த மக்கள் நிற்கணும். அவர் பக்கம் இந்த மக்கள் இருந்தார்கள்னா நிச்சயமாக இந்த நாடை மீண்டும் ஒரு எப்படி ஒரு புனிதமான நாடாக, அமைதியான நாடாக, மகிழ்ச்சியான நாடாக, வளமான நாடாக, வல்லமை மிகுந்த நாடாக உருவாக்குவதற்கு முடியும். ஆனா அதுக்கு வந்து நீங்க வந்து ஒரு அந்த இதய துடிப்பாக இருக்கக்கூடிய எழுச்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களை பின்பற்ற வேண்டும். இது காலத்தின் கட்டாயம். ராகுல் காந்தியை காப்பாற்றுவதற்கோ, காங்கிரஸை காப்பாற்றுவதற்கோ, சோனியா காந்தியை காப்பாற்றுவதற்கோ, மோகன் காந்தியை காப்பாற்றிக் கொள்வதற்கோ சொல்ல வந்ததல்ல. இது காலத்தின் கட்டாயம். நாட்டையும் நாட்டு மக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்றால் ராகுல் காந்தி கரத்தை இந்த மக்கள் வலுப்படுத்தியே தீர வேண்டும். சீர்குலைந்த இந்தியா ராகுல் காந்தி, சீர்குலைந்த இந்தியாவை சீர்தூக்கி நிறுத்த வேண்டும் என்றால் ராகுல் காந்தி பக்கம் மக்கள் இருக்க வேண்டும். ஒருவேளை ராகுல் காந்தி பக்கம் மக்கள் இருக்க மறுக்கிறார்கள் என்றால் வருகின்ற அத்தனை கஷ்டங்களையும் மக்கள் அனுபவிக்க தயாராக இருக்க வேண்டும். கண்டிப்பா கண்டிப்பா மக்கள் எதனோடு நிற்பார்கள், பொறுத்திருந்து பார்க்கலாம். நிகழ்ச்சியை கலந்ததுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.